சோழ மன்னர்களோட வரலாறை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். சோழர்கள் எப்படிலாம் போர்ல ஜெயிச்சாங்க, எவ்வளவு கடல் பயணங்கள் செஞ்சாங்க, மிகப்பெரிய கோவில்களை எல்லாம் கட்டினாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்களோட காலத்துல இலவச மருத்துவமனை இருந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுவும் அரசு மருத்துவமனை. அங்க மருத்துவர் இருப்பாரு, செவிலியர்கள் இருப்பாங்க, இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம், தங்கறதுக்கு இடமும் உண்டு. அதையெல்லாம் தாண்டி அங்க அறுவை சிகிச்சை கூட நடந்திருக்கு. இதுக்கு மேல அந்த மருத்துவமனையை நடத்துறதுக்கும் மருத்துவமனையில் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் அரசாங்கத்தில இருந்து பணமும் வந்துட்டு இருந்தது. அதை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னாலும் வியப்பா இருக்கும். சரி, இதெல்லாம் எந்த மன்னர்கள் காலத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னர்கள் காலத்துல நடந்துச்சு. ஆனா இப்படி ஒரு மருத்துவமனையை தொடங்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா, குந்தவை பிராட்டியார், ராஜராஜ சோழனோட அக்கா. இவங்க தான் இப்படி ஒரு மருத்துவமனையை தொடங்கி நடத்தி இருக்காங்க. அது பற்றின வரலாற்று பதிவுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பள்ளிக்கூடத்துல வரலாறு படிக்கும் போது ராஜராஜ சோழன் பத்தி நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனா அவருடைய அக்கா குந்தவை பிராட்டியார் செஞ்ச சமூக பணிகள் பத்திலாம் ரொம்ப பேசினது கிடையாது. அந்த காலகட்டத்துல, அதாவது 11வது நூற்றாண்டுல தஞ்சையில சுந்தர சோழ விண்ணகர ஆதூர சாலை அப்படிங்கிற பேர்ல ஒரு மருத்துவமனை இயங்கி இருக்கு. ஆதூல சாலை இல்லைன்னா ஆதூர சாலை அப்படின்னா மருத்துவமனை. அங்க நோயாளிகள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மருத்துவமனைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட பேரை நினைவா வைக்கிறாங்க. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் காலத்திலேயே செஞ்சாச்சு. குந்தவை பிராட்டியார் தன்னுடைய தந்தையின் நினைவாக தான் இந்த மருத்துவமனைக்கு அந்த பெயரையே வச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எங்க இருந்து கிடைக்குது தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்துல இருக்கிற கோயில் தேவராயன்பேட்டை சிவன் கோயில் கல்வெட்டுகள் மூலமா இந்த விஷயம்லாம் வெளியில வந்துச்சு. அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இன்னைக்கும் வரலாற்று சாட்சியா நின்னுகிட்டு இருக்கு. முதல் கல்வெட்டு கிபி 1015வது ஆண்டு எழுதப்பட்டது. அந்த சமயத்துல ராஜேந்திர சோழன் ஆட்சியோட 3வது ஆண்டு. அப்போ மாமன்னன் ராஜராஜ சோழன் உயிரோட இல்ல. சரி, அந்த கல்வெட்டுல என்ன இருந்துச்சு தெரியுமா? ராஜகேசரி சதுர்வேதி மங்கல சபையினர் குந்தவை பிராட்டியாரிடமிருந்து 70 காசுகள் பெற்றுக்கொண்டு 9 மா நிலத்தை வரி விலக்கு நிலமாக விற்று கொடுக்கிறார்கள். இன்னைக்கு கணக்குல பார்த்தா அது கிட்டத்தட்ட 3 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நிலத்தை குந்தவை பிராட்டியார் வாங்கி அதை அந்த மருத்துவமனையோட செலவுகளுக்காக கொடுத்தாங்க. எப்படின்னா, அந்த நிலத்திலிருந்து என்ன வருமானம் வருதோ அதை வச்சு அந்த மருத்துவமனை நடக்கும். இந்த மருத்துவமனையை உருவாக்கினது குந்தவை பிராட்டியார் தான் அப்படின்னு அந்த கல்வெட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மருத்துவமனைக்கு அவரோட தந்தை சுந்தர சோழரோட பேரை வச்சதும் அந்த கல்வெட்டுல இருந்து தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்ட வருஷம் கிபி 1019. அந்த சமயம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்து 7 ஆண்டுகள் ஆகி இருக்கு. அப்ப குந்தவை பிராட்டியார் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மருத்துவமனைக்காக நம்ம வாங்கின இந்த நிலம் அப்படிங்கிறது பத்தல, அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் வந்து மருத்துவமனைக்கு பத்தலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால புதுசா ஒரு வீட்டு மனையை வாங்கி அதையும் மருத்துவமனைக்காக கொடுக்கறாங்க. அந்த நிலங்களை வைத்திய போகம் அப்படிங்கிற பேர்ல மருத்துவ பணிகளுக்காகவே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அங்க மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவர்ணன் அரையன் மதுராந்தகன், அதுதான் அவரோட பேரு. அவரு சத்திரிய சிகாமணி வளநாட்டோட மருகல் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். அவருக்கும் அவரோட வம்சத்தினருக்கும் இந்த மருத்துவ பணியை தொடர்ந்து செய்யறதுக்கு இந்த நிலங்கள் வழங்கப்பட்டதா கல்வெட்டு சொல்லுது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த உத்தரவை குந்தவை பிராட்டியார் பழையாறை அரண்மனையில இருந்துகிட்டு தான் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த களத்துக்கெல்லாம் அவங்க நேரா போகல. என்ன வேலை நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே அரண்மனையில இருந்துகிட்டே அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த உத்தரவை கோயில் தேவராயன்பேட்டை கல்வெட்டா பொறிக்கவும் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது முதல்ல நிர்வாகம், அதை ஆவணப்படுத்துதல், பொது அறிவிப்பு, இது எல்லாமே ரொம்ப திட்டமிட்டபடி அந்த காலத்துல நடந்திருக்கு. சரி, இந்த மருத்துவமனையில எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, எப்படி இயங்குச்சு அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வெட்டுல அந்த தகவல்கள் இல்ல. ஆனா இது தொடர்பான இன்னொரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. அதுல முழுமையான தகவல்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த கல்வெட்டு எது அப்படின்னா திருமுக்கூடல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வீர ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தது. இவர் யாருன்னா, மாமன்னர் ராஜராஜ சோழனோட பேரன், ராஜேந்திர சோழனோட 3வது மகன். அவருதான் அன்னைக்கு ராஜாவா இருந்தாரு. கிபி 1068ல திருமுக்கூடல்ல இருந்த விஷ்ணு கோயிலோட ஜனநாத மண்டபத்துல ஒரு பள்ளி, ஒரு மாணவர் விடுதி, ஒரு மருத்துவமனை, இது 3
ரெண்டுமே சேர்ந்து செயல்பட்டிருக்கு. அந்த மருத்துவமனையோட பேரு வீர சோழ ஆதூல சாலை. இந்த வீர சோழ ஆதூல சாலை எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு கல்வெட்டுல அப்படியே பொறிச்சு வச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனையில மருத்துவர் ஒருவர் இருப்பாரு. அவர் வர்ற நோயாளிகளுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத பரிந்துரை செய்வாரு. அது இல்லாம இன்னொரு மருத்துவர் சல்லிய கிரியை அப்படின்னு சொல்லப்படுற அறுவை சிகிச்சை செய்வாரு. அந்த காலகட்டத்திலேயே அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அந்த மருத்துவமனையில 6 படுக்கைகளும் இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த 2 மருத்துவர்களுக்கும் உதவி செய்யறதுக்கு 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த மருத்துவமனை தொடர்பான வேலைகள், மருந்துகளை தயாரிக்கிறது, அதை எடுத்து நோயாளிகளுக்கு கொடுக்கறதுன்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அது இல்லாம 2 பெண்கள் பணியில இருந்திருக்காங்க. இன்னைக்கு செவிலியர்கள் மாதிரி. எப்படி இன்னைக்கு இருக்கிற ஒரு முழுமையான மருத்துவமனை அமைப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு பாருங்க. ஒரு சின்ன மருத்துவமனை அப்படின்னா கூட ஒரு ஜெனரல் பிசிஷியன், ஒரு சர்ஜன் அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. இதோடு முடியல, ஒரு பொது நிர்வாக அலுவலரும் இருந்தாரு. அவர் மருத்துவமனை, பள்ளி, மாணவர் விடுதி அப்படின்னு 3ஓட நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு. அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பா இது இயங்கிட்டு இருந்திருக்கு. சரி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருந்திருக்கும்? வெறும் மூலிகை மருத்துவ சிகிச்சையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆயுர்வேதத்துல பயன்படுத்தப்படுற திரிபலா, மருத்துவ தைலங்கள், கஷாயங்கள், லேகியங்கள் அப்படின்னு பல மருந்துகள் அப்பவே பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதை தயாரிக்கிறதுக்கு நெய், தேன், எண்ணெய் மாதிரியான பொருட்களுக்கும் அரசாங்கம் செலவு செஞ்சதா கல்வெட்டுல எழுதியிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையை ரொம்ப சரியா நடத்தி இருக்கிறாங்க சோழர்கள். சரி, திருமுக்கூடல் மருத்துவமனை இப்படிலாம் நடந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்களே அந்த குந்தவை பிராட்டியாரோட மருத்துவமனை, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மருத்துவமனையும் இதே மாதிரி தான் இருந்திருக்கணும், கண்டிப்பா நல்லா நடந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது பற்றின கல்வெட்டுகள் எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல. இப்ப நான் சொன்ன இந்த வரலாற்று செய்தியை நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோழர்கள் காலகட்டத்தில் இப்படி ஒரு மருத்துவமனை இருந்துச்சு அப்படின்றத கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியலல்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம் தான் இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகள், அதுல இலவச சிகிச்சை எல்லாம் கண்டுபிடிச்சதா நினைக்கிறாங்க. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழர்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மருத்துவமனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எடுத்த உடனேயே அதுக்காக தனியா நிலம் வாங்கி அதிலிருந்து வரக்கூடிய வருவாயில ஒரு மருத்துவமனை நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஒரு பெண், குந்தவை பிராட்டியார் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனாலதான் சோழர்களோட வரலாற்றை பத்தி பேசும்பொழுது சோழ மன்னர்கள் அடைந்த வெற்றிகள், அவர்களுடைய போர்கள், கட்டிடக்கலை, இன்னும் கோயில்கள், அரண்மனைகள் அப்படின்லாம் பேசாம இந்த மாதிரியான அமைப்புகள், அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி வரலாற்றை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வரலாற்றில் ஒரு இளவரசி இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை கட்டி நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு தெரிய வேண்டாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.